உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி. முட்டைக்கோஸை வச்சு செய்யக்கூடிய முட்டைக்கோஸ் வடை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் நீல வாக்கில் கட் பண்ண முட்டைக்கோஸ் உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணினது, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, நறுக்குன கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஃபுல்லாக மாவாகவும் இருக்கக்கூடாது, முட்டைக்கோஸோட ஒட்டாமையும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோம்னா உருண்டை சேர்ந்து வரணும், இல்லைன்னா எண்ணெயில் பொரிக்கும்போது பிரிஞ்சு போயிடும். அடுத்து எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி ஒன்றொன்னா உள்ளே சேர்த்துடலாம். ஒரு சைடு வெந்ததும் அடுத்த சைடு திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது மேலே பார்த்திங்கன்னா சீக்கிரம் செவந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேம்னா ஈவனாக குக் ஆயிரும். இந்த வடை பார்த்திங்கன்னா டீ காஃபியோட ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வெரைட்டி ரைஸ்க்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு கிறிஸ்பியாகவும் ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் ஒன்றொன்னா உள்ள சேர்த்து பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். இப்போ நம்மளோட சுவையான முட்டைக்கோஸ் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.